Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அமேசானோட ஷாப்பிங் ஹால், அப்புறம் ஒரு கெட் ரெடி வித் மீ ஒரு குட்டி மேக்கப் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ரோசரி ஷாப்பிங், ஒரு ஷெல்ஃப் அரேஞ்ச்மெண்ட், வார்ட்ரோப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வார்ட்ரோப் டீக்ளட்டர், அப்புறம் வந்து வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன், இது எல்லாம் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாம் வந்து நேற்று தான் நான் மீஷோவோட ஷேரி ஹால் வந்து ஷூட் இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு ட்ரையான் ஹால் ஒரு 5 சாரீ கிட்ட நான் வந்து கட்டி அதுக்கு எல்லாம் பண்ணியிருந்ததுனால எல்லாம் அங்கங்கே இருந்துச்சு. ஒரு 2 ட்ரையான் ஹால் நான் எடுத்தேன்னா அந்த இது எப்படியோ கந்தர குளமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஆஃபீஸ் ரூம்லேருந்து எடுத்து திருப்பி அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பேஸ்கெட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அது இன்றைக்கி ஆகிடுச்சு, ஒரு 2-3 days ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து அந்த பேஸ்கெட்லேருந்து நான் எதையும் எடுத்து வைக்கல. ஆனால் அந்த பேஸ்கெட்குள்ளே எல்லாத்தையுமே போயிடுச்சு. ஸோ பேஸ்கெட்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் இருக்க வேண்டிய ஐட்டம் அப்படின்னு போயிடும். அண்ட் சாரீ ப்ளவுசஸ் எல்லாமே வேறு ட்ரை பண்ணி தானே இது பண்ணுவோம். ஸோ எந்த சாரீ எந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது, எனக்கு ஃபிட்டிங்காக இருக்கா, ரொம்ப லூஸாக இருக்காலாம் பார்த்து வியோ பண்ணுறதுனால நிறைய சாரீ நிறைய ப்ளவுசஸ் வந்து அப்படியே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபேஷன் ஹால்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அமேசானோட குர்த்திஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அமேசான் ஜுவல்லரி, நீங்கள் போடுற பேரப் பண்ணுற ஜுவல்லரிலாம் நல்லா இருக்குக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அமேசான் ஜுவல்லரி ஹாலும் இன்னொன்று வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மீஷோட ஹாலே நான் வந்து ஒரு 5-6 ஹால்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மல் குர்த்திஸ் இந்த மாதிரியெல்லாம் சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுட்வேர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து என்னோட வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணதுக்காக அமேசான்லேருந்து எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான், இத்தனை இருக்கிறது ஒரே ப்ராடக்ட் தான். ஆஜியோலேருந்து கொஞ்சம் ஃபுட்வேர்ஸ் வந்து மாமாவுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் காட்டுறேன். செம்ம ஆஃபரில் இருந்துச்சு, செம்ம டீலில் இருந்துச்சு. ஃபுட்வேர் வந்து உமன் மென் 2 பேருக்குமே ப்ரைஸில் கிடைக்கும். அதுவும் உங்களோட கால் சைஸ் எல்லாம் லேடிஸாக இருக்கும், உங்கள் கால் சைஸ்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு கால் சைஸ் 8, 9 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிறைய கிடைக்கும். என்னோட சைஸ் பெருசு, ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் மாமாவுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேர். நான் இதோட பிக்சர்ஸ் எல்லாமே கிட்ட பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். இவ்வளோ ப்ரைஸ்க்கு எப்படி இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பிலோ 300 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட்வேர் வந்து இது மோஸ்ட்லி அவங்க ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி தான். இது வந்து வெளில போடுற மாதிரி. ஸோ இது வந்து இந்த மாதிரி பக்கல் டைப், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு, நல்லா மெத்துன்னு இருக்குது. இதோட பிராண்ட் வந்து சிபாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சைஸ் வந்து 10. ஸோ இந்த ஃபுட்வேர். நெக்ஸ்ட் வந்து இது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பக்கல்லாம் இருந்தது. இந்த பக்கல் எல்லாமே ஒரு மாதிரி கன்மெண்டல் கலரில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது 3, இன்னும் 1 வர வேண்டியது இருக்கும் போது 4 பேர் அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணேன். 3 பேர் வந்து வந்துருச்சு. எல்லாமே சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அவங்களோட சைஸ் வந்து சைஸ் சார்ட் பொறுத்து பிராண்ட் பொறுத்து மாறும். ஆனால் அந்த பிராண்ட் பொறுத்து நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பம்பிள் மாஸ்க் வாங்கிட்டு எனக்கு வாங்காமல் இருப்பேன், அதனால எனக்கு வந்து இந்த இது வாங்கியிருந்தேன். எப்பயுமே ஆஜியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்குனீங்கன்னா அத்தனை % ஆஃபர்னா அது வந்து அப்ளை ஆகும். அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கலைன்னா அந்த % வந்து அப்ளை ஆகாது. அந்த டிஸ்கவுண்டட் அமௌண்ட்டை விட இது வந்து ரொம்ப கம்மி. இது 200 சில்லரை வந்துச்சு. ஸோ இதை ஆட் பண்ணேன்னா எல்லாத்தோட ப்ரைஸுமே எனக்கு கம்மியாகும். இதை ஆட் பண்ணாட்டி எல்லாத்தோட ப்ரைஸுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆஜியோவில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 1090 இல்லை 1999 அந்த மாதிரி வரணும்னா அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டீங்கன்னா 30%, 40%, 50%, 60%, அப் டு 75% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதில் வந்து இந்த இது வாங்கினேன். இதோட பிராண்ட் வந்து ஷீசோன். இதில் வந்து பெரிய சைஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து நம்பர் 10 ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து கால் இவ்வளோ பெருசு இருக்கும், அதனால எப்பயாவது ரேராக தான் இந்த மாதிரி பேரிங்காஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால நான் இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது வந்து கேமரா ஹேண்டில் பண்ணி வச்சுக்க கௌசல்யா வாங்கினா 271 rupees வந்துச்சு. ஆனால் அவள் பாடி ஃப்ரேமுக்கு வந்து இது ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவள் வந்து விட்டுட்டா. ஆனால் இதை ரிட்டர்ன் அனுப்புறேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும். 1999, 2999 இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர்ஸ் அப்ளை ஆகும். சப்போஸ் இந்த 271 ரூபாய்க்கு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா மற்ற எல்லாத்தோட ஆஃபர் போகிற அமௌண்ட் வந்து ஒரு 600-700 rupees கிட்ட இருக்கிற ஆஃபர் வந்து அப்படியே போயிடும். ஸோ அதுக்காக இதை நான் வச்சுக்கிட்டேன். ரொம்ப க்யூட்டான சூப்பர் டோட் பேக். அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து அவள் பாடி ஃப்ரேமுக்கு இது கரெக்டாக இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு யானைக்குட்டி இருக்கிற ஒரு டோட் பேக். இது எல்லாம் தான் ஆஜியோலேருந்து வாங்கினது. ஆஜியோலேருந்து இன்னும் ஒரே ஒரு ஃபுட்வேர் மட்டும் வரணும். நெக்ஸ்ட் என்னோட வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நிறைய பேஸ்கெட் நிறைய இதுன்னு பார்த்தேன். எல்லாமே பார்த்துட்டு செம டீலில் செம ஆஃபரில் இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி என்னோட குர்தாஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து எல்லாமே ஹேங் பண்ணியிருக்கு. பட் ஹேங் பண்ணியில் நிறையா சேர ஹேங் பண்ணியில் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்காக நம்மள்ட்ட இருக்கிற ஷெல்ஃபை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட வார்ட்ரோப்பில். அந்த மாதிரி ஷெல்ஃப் வச்சு, அது வந்து சும்மா இரும்பு ஷெல்ஃப் தானே, அந்த ஷெல்ஃப் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியில் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சா ஒன்று கீழே விழுது, சாயுது. அப்படி இல்லாட்டி அடியில் இருக்கிற அந்த பீசஸில் வந்து அந்த கோடு அந்த இரும்போட இது வந்து அச்சு தெரியுது. ஸோ அதுக்காக அது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேஸ்கெட்ஸ் பார்த்து இது வந்து சூஸ் பண்ணேன். நான் கண்ணு முன்னாடி இப்போதான் பிரிக்கிறேன், எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு இதில் வந்து 4 இருக்கும். 4 இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆஃபரில் அன்றைக்கி வந்து டீல் ஆஃப் தி டேல இருந்துச்சு. நீங்கள் அந்த ஃபியூபர் இண்டஸ்ட்ரீஸோடது மட்டும் டீல் ஆஃப் தி டேல அடிக்கடி வரும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணலாம். இவங்கள்ட்ட நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்கும்.
ஸோ இதுதான். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்னர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் தான். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மொத்தம் ஒரு 6 இது வாங்க. 1 2 3 4 5 6 மொத்தம் 24 பீஸ் வாங்கியிருக்கேன் என்னோட எல்லா குர்தாஸ் வைக்கிறதுக்கும். அது இல்லாமல் என்கிட்ட இருக்கிற பேஸ்கெட்ஸ் ஆர்கனைசர்ஸ் வச்சும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணலாம். எல்லா வார்ட்ரோப்லையுமே இது வச்சிடலான்னு. க்ளோஸ்டு பேஸ்கெட்டாக இருக்கிறத விட இந்த ஓப்பனில் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. இதில் எல்லாமே இப்படி நீங்கள் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம அடுக்கி வைக்கிறோம்னா வரிசையா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ரக்சரா எனக்கு அந்த ஷெல்ஃப்ல இருந்து விழாம இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ் எல்லாமே 2 பேஸ்கெட்ஸ் வந்து 399, 3 பேஸ்கெட்ஸ் வந்து 599 அந்த மாதிரி எல்லாம் போட்டுருந்துச்சு. அண்ட் கீழே வந்து இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருந்துச்சு. சில பேர் கரெக்ட் சைஸ்ன்னு சொன்னாங்க, சில பேர் அதில் இருக்கிற டைமென்ஷன்ஸோட வரலன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே வாங்கி கூட ரொம்ப குட்டியா இருக்கு. அதெல்லாம் நான் ஜுவல்லரி தான் ஆர்கனைஸ் பண்றேன். வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணணும் வாங்கி ஜுவல்லரி தான் ஆர்கனைஸ் பண்றேன். ஸோ அதுக்காக இது வந்து சேஃப் பெட்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இதோட குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதோட பிரைஸ்க்கு இது ஒர்த்து தான். நீங்க நார்மலா யூஸ் பண்றதுக்கு நம்ம இதை வந்து ரொம்ப எதுவும் பண்ண போறது இல்லை. இதை வந்து துணி ஹோல்ட் பண்ணி வைக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ வந்து இது கரெக்டான டீலா இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து 24 வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்தது இந்த குட்டி ஹால் தான். அதுலேருந்து ஒரு சாரி வந்திருக்கு. இது இல்லாமல் இன்னைக்கு காலையிலேருந்து வந்தது வந்து மீஷோலேருந்து ஒரு சாரி வந்திருக்கு. பட் அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டைலிங் வீடியோவில் காட்டுறேன். லாஸ்ட் சாரி ஸ்டைலிங் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கே கொஞ்சமா இதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு இதுக்காக மடிச்சு வச்சிருந்தேன், வெளியிலே இருக்க வேண்டாம்னு மடிச்சு வச்சிருந்தேன். இதுல என்ன பிரச்சனை ஆனிச்சுன்னா, ஒன்று இந்த கம்பியோட அச்சு வந்து பட்டுச்சு, இன்னொன்று வந்து இந்த சைடில் வந்து கீழே விழுந்துச்சு, பின்னாடி வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்கனைசர் வச்சது என்ன வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. நிறைய அகாமடேட்டும் பண்ண முடியுது. ஃபுல்லாக உங்களால் அகாமடேட் இது வரைக்கும் உங்களால் பண்ண முடியுது. அண்ட் வந்து வைக்கிறதுக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு லாக்ல இருக்கு. எனக்கு இந்த ஷெல்ஃபுக்கு ஒரு ஷெல்ஃப்ல 3 இது வைக்க முடியுது. சாரி ஃபுல்லா நான் இந்த வார்ட்ரோப்க்கு மாத்த போறேன். ஸோ சாரி மாத்திட்டு இது ஃபுல்லாவே ஃபோல்டிங் சிஸ்டமா இருக்க போகுது. இந்த ட்ரை ஆன் ஹால் வீடியோ எடுத்தா இப்படிதான் இருக்கும், கந்தர கோலமா இப்படிதான் இருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் கரெக்டா எடுத்த மாதிரி வைக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணல, சீக்கிரமே பண்ணணும். முன்னாடி நான் ஜுவல்லரி இந்த சைடு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஷெல்ஃப் இருக்கும்ல, அதில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். பக்காவா இருந்துச்சு, எடுத்துட்டு திருப்பி வைக்கிறதுக்குலாம் ஈஸியா இருந்துச்சு. பட் இந்த வார்ட்ரோப் பண்ணுறதுனால அங்கே வச்சிருந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஸோ புதுசா ஏதாவது மண்டையை கசக்கி யோசிக்கணும். ஸோ இது ஃபுல்லாவே என்னோடது ஹேங்கிங் சிஸ்டம் தான். என்னோட வெஸ்டர்ன் வியர் டாப்ஸ் எல்லாம் இதுல ஹேங் பண்ணிருக்கேன். இந்த வார்ட்ரோப்ல ஹேங் பண்ணிருக்கேன். என்னோட நார்மல் குர்தாஸ்லாம் இதுல ஹேங் பண்ணிருக்கேன். அண்ட் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஒன்று ட்ரை ஆன் ஹாலுக்கு வாங்குறது, இன்னொன்று 2.5 மீட்டர் 2.5 மீட்டர்ல எனக்கு ஒரு டாப் தச்சிடலாம். எனக்கு நானே தான் டாப் தச்சுக்குவேன். எனக்கு ஃபேப்ரிக் பொட்டிக் ஒன்று இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து நானே ஸ்டிச் பண்ணதான். ஒரு 2 மீட்டர் 2.5 மீட்டர் தான் தேவைப்படும். அப்படிங்கிறப்ப டக்குன்னு 2.5 மீட்டர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதனால எனக்கு பிடிச்ச மெட்டீரியல் எல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுப்பேன். நம்ம தையல் சேனல் வீடியோ போடுறதுக்கும் நிறைய ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதனால டாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். பட் அதே சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். இது எல்லாம் 5 சாரீ இருக்கும், அவ்வளோதான். இந்த சாரீஸ் இல்லாமல் ஒரு 10-15 இருக்கும். இது எல்லாமே புதுசு. என்னோட பொட்டிக்ல இருந்து ரொம்ப பிடிச்சி போய் இந்த செட் ஆஃப் சாரீஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால அது இல்லைன்னா என்கிட்ட சாரீஸே இந்த இவ்வளவுதான். இது இல்லாமல் ஒரு கொஞ்சம் பட்டு சாரீஸ் இருக்கும், அவ்வளோதான். சாரீஸ் நிறையா இருக்காது. இது நான் தச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த குர்தா செட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஆயிடும். வெஸ்டர்ன் டாப்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். இது ஒர்க் அவுட் பண்ணல, இது வந்து ஹைட் வாரியா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு ட்ரார் வச்சு ஆர்கனைஸ் பண்ற மாதிரி இந்த ட்ராரும் என்னோட என்னவெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற ஸ்கர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருவேன். ஸ்கர்ட்ஸ் எடுத்துட்டு இங்கெல்லாம் வந்து இந்த கபோர்ட் ஃபுல்லா சாரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து நான் வெளில கிளம்ப போறேன். ஸோ அதுக்காக ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ரொம்ப பேசிக் தான். மாய்ஸ்சரைசர்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கு. நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன், பேசிக் லெவல். இந்த மாதிரி ஒரு ஓவல் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். நான் இந்த சைட் பார்க்குறது வந்து கண்ணாடி, இது முடிய போகுது. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குது. கலர் கரெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. கொஞ்சமாக ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் மட்டும் கன்சீலர் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன், கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ், கொஞ்சம் ஐலைனர்லாம் உங்களோட எனக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எவ்ரிடே யூஸ்க்கு. இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே எனக்கு பிசிஓடினால ஒரு பிளாக்னஸ் இருக்குன்னு. அண்ட் ஐஷேடோலாம் போட போகிறதில்லைங்கிறதுனால அங்கேயும் நான் வந்து கன்சீலர் டச் பண்ணுறேன். இன்னும் கார்னர் மறந்துடாதீங்க. கன்சீல் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாம் அப்படியே அந்த ஃப்ளாஸ் எல்லாம் மறைஞ்சு அப்படியே பலன்னு தெரியணும்லாம் எதுவும் இல்லை. ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இதை வந்து நான் பியூட்டி பிளெண்டரில் அப்ளை பண்ண போகிறேன்.
பேஸ் அவ்வளவுதான். லாஸ்ட் வீடியோலன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டேக்யூர்கியோட ப்ளஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்போ வந்து இதில் இன்னொரு 3 வேரியண்ட் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது இது பிரன்ச்சி ரெடி அப்படின்னு ஒரு ஷேட். ரொம்ப பிங்கியாக இல்லாமல் இருக்குது, அதுதான் எனக்கு இவங்க இதில் பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப பிங்கியாக இல்லை. ஸோ எவ்ரிடே யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்கெலாம் நான் போட்டு எவ்வளோ ஸ்டே இருக்குன்னு பார்த்ததில்ல, பட் எவ்ரிடேக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நான் 3 ஷேட் வாங்கினேன். ஆக்சுவலாக 3 ஷேடையுமே உங்களோட காமிக்கிறேன். வந்து மூவி டேட் ஒரு ஆரஞ்சிஷ் கலரும் ஒரு ப்ளம் கலரும் இருக்கிற மாதிரி இருக்குது. லஞ்ச் ரெடி இப்போ நான் வியர் பண்ணது எவ்ரிடே யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிங்கிஷாக வேணும் அப்படின்னீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து வெறும் காம்பேக்ட் பவுடர் வித் ப்ளஷ் வந்து ரொம்ப விரும்புவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஷேட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஐப்ரோ பென்சில் வந்து நான் இங்கே நிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன், NYXலேருந்து. எனக்கு இந்த ஆர்ச் இருக்காது, ஸோ அதனால் நான் லைட்டாக ஆர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக இன்பிட்வீன் மட்டும் ஃபில் பண்ணுறேன். இந்த பென்சில் அதுக்கு பின்னாடியே ஒரு ஸ்பூலியோட வரும். இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல, பட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மஸ்காரா லோரியல் பாரிஸ்லேருந்து வால்யூம்னஸ் லேஷ் பாரடைஸ் மஸ்காரா. சூப்பரான ஒரு மஸ்காரா. ஆஃபர் டைம்லலாம் உங்களுக்கு சேலில் கிடைக்கும். மற்ற டைமில் ஒரு 800 ருபீஸ் கிட்ட வரும், பட் ஆஃபர் டைமில் நல்ல சேலில் இருக்கும், அப்போ வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நிறைய கோட், நான் வந்து ஒரு 2 கோட் மாதிரி தான் கொடுக்குறேன், பட் நீங்கள் நிறைய கோட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் லேஷ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் இது. நான் ஐலைனர் வந்து இன்றைக்கி வியர் பண்ண போகிறதில்ல, பட் இந்த 2 ஐலைனர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸ்டேக்யூர்கியோட பேடாஸ் ஐலைனர். இது வந்து செஸ்ட் வந்து பேக்கப்புக்காக வாங்கினது, ஏற்கனவே இருக்குது, இதோட பேக்கப்புக்காக வாங்கினது. இப்போ வந்து இந்த ஆஸ்ஃபா ஹலால் அந்த பிராண்ட்லேருந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இதுனாலும் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். இது மோஸ்ட்லி வந்து பிரைட்ஸ்க்கு கொடுத்துட்டு கிஃப்ட் பேக் மாதிரி பிரைட்ஸ்க்கு நான் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அதில் வந்து வைக்கிறதுக்கு இந்த 4 லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வாங்கினேன். மோஸ்ட்லி 2-3 மேக்கப் இல்லை ஒரு ஸ்கின் கேர் அந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து இதோட நெயில் பாலிஷ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். நெயில் பாலிஷ் நான் காமிச்சேனா என்னன்னு தெரியல, ஒரு நெயில் பாலிஷ் செட் இதுலேருந்து என்கிட்ட இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால இந்த பிராண்டுனதும் நான் உடனே வந்து தயங்காமல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பர்பிளில் நல்ல சேல்லையும் இருந்துச்சு. இந்த நைக்கா ஸ்கின் ஜீனியஸ் இதெல்லாம் வந்து பர்பிளில் இருந்தது கிடையாது, அதெல்லாம் நைக்காவோடது. நான் அந்தந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 4 ஷேடும் தான் நான் வந்து வாங்கியிருந்தது. பிரைட்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து மரூனிஷ் ரெட் இதெல்லாம் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பட் சம்டைம் நியூட் கேட்பாங்கல்ல, அதனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். எவ்ரிடே யூஸ்க்கு போடுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் நியூட் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் ஸ்டாக்கில் வச்சுருக்கேன், பிரைட்ஸ்க்கு கொடுக்கறதுக்குன்னு தனி பிராண்ட்லேருந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதனாலும் வாங்கினேன். நெக்ஸ்ட் அதுலேருந்து ஒரு லிக்விட் ஐலைனர். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ எனக்காவது ஒரு நாள் நான் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது இன்னும் நான் வியர் பண்ணல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேசிக் பேக்கேஜிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு நான் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் வாங்கிக்கிட்டேன். நான் வந்ததுமே எல்லாத்தையும் பிரித்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன். இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்வா ப்ளூ கலர், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் பேக்கேஜிங். ஷேடுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் ஒரு ஷேட் வந்து எவ்ரிடே ஷேடுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இது வந்து ஆஸ்ஃபா ஹலாலோட மேட் க்ரீமி லிப்ஸ்டிக். இந்த ஷேட் வந்து எவ்ரிடே ஷேடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ரோஸ் ஷேடோ நம்பர் 5 இதோட ஷேடு. நான் காலைல லிப் பாம் போட்டது தான், இப்போ லிப் பாம் போடல. ரொம்ப ஸ்மூத்தாக தான் ட்ராவல் ஆகுது. பேட்சியா ட்ரையாலாம் இல்லை. எவ்ரிடே நியூடுக்கு நியூ ஃபேவரட் கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, லிப்ஸில் இருக்கிறதே தெரியல. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. MRP இது வந்து 295 தான், அதை விட ஆஃபரில் தான் இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இது வந்து எவ்ரிடே ஷேடு உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்பர் 5 ரோஸ் ஷேடோ. அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை ஆன் ஹால்லாம் பண்ணுறோம்ல, ட்ரை ஆன் ஹாலில் ஓரளவு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன். லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் போட்டுட்டு அதை மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே க்ரீமி லிப்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு போட்டுடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன். 09 பிங்க் சாட்டின். அமேசான் பேசிக்ஸ்லேருந்து நம்மளோட வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கே வந்து அமேசான் பேசிக்ஸ்லேருந்து போட்டிருந்த ஷெல்ஃபும் வந்துருச்சு. ஸோ இந்த ஷெல்ஃபை தான் அந்த ஹேங்கிங் யூனிட் இருக்குல்ல அதில் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஷெல்ஃப் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா நம்மளோட யூட்டிலிட்டி ஏரியாவில் இருந்த ஷெல்ஃபை தான் எடுத்துக்கொண்டு போய் ஒரு வார்ட்ரோப்பில் வச்சுட்டேன். இது நல்ல டீலில் இருந்துச்சு. முந்தானேதா ஆமாம் டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து செம டீலில் இருந்துச்சு, சரின்னு போட்டு விட்டுட்டேன். அதை விட ஒயிட் வந்து 800 ருபீஸ் விலை கம்மியாக இருந்துச்சு. பிளாக் இது எல்லா ஷெல்ஃபுமே என்கிட்ட பிளாக்ல தான் இருக்கும். இந்த ஷெல்ஃப் வந்து நான் அந்த டீலில் பார்க்கல, பிளாக்கை விட ஒயிட் வந்து மோர் தென் 899 ருபீஸ், 900 ருபீஸ் வந்து விலை கம்மியாக இருந்துச்சு. 900 ரூபாய் விலை கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒயிட்டே போட்டேன். DIYயாவே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 4 இருக்குது இதில்.
ஸோ நான் வந்து இந்த மாதிரி இப்போ அடுத்த ரெண்டையும் போட்டுட்டேன். நான் வந்து அந்த நம்மளோட வார்ட்ரோப்ல எதை வச்சு ஆர்கனைஸ் பண்ண போறோனோ அதை வச்சு மெஷர் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். மொத்தம் இது 4 ஸ்டாண்டு. இதை நீங்கள் நிறைய நடுவில் கேப் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய கேப் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி இது வந்து இங்கே டாப்ல வர மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணால் வேர்ட்டிக்கலாக நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஷெல்ஃபையும் நம்மளால யூஸ் பண்ணலாம். 4 ஷெல்ஃபையும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மேலே ஹேங்கிங் செக்ஷன் இருக்கையில் ஹேங்கிங் செக்ஷனையும் நான் வந்து மடிச்சு ஏதாவது ஹேங் பண்ணுறதுனா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தான் காட்டுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளம்புனது வந்து மாமாவோட வெளில போகிறதுக்காக. ஆனால் மாமாவோட வெளில போக முடியல, மாமா வந்து பிஸி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரலன்ட்டாங்க. ஸோ அதனால தான் இதில் இறங்குனது. இப்போ நான் நந்தினி கௌசி 3 பேருமே வந்து புண்ணியமூர்த்தி போகிறோம். கொஞ்சம் பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ்லாம் இதுக்கு பார்க்கலான் இருக்கேன். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது, அதையும் வாங்கிட்டு வந்துடலான் இருக்கோம். ஸோ அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறோம். இந்த ட்ரே வாங்குறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனதே. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஆன்லைன்ல நிறைய தேடினேன். 1/400 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வர்ற சைஸ் எல்லாமே இதுல பாதி இதுல முக்கால் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நல்ல டெப்தா இருக்கு. வார்ட்ரோபுக்கு தான். ஸோ இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு குர்தாஸ் எல்லாத்தையுமே இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி ட்ரேஸ் என்கிட்ட கிடையாது, அதனால வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வேற வேற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் பாப்பாங்களுக்கு கேக்கு, அப்புறம் இந்த குட்டி ட்ரே, இதில் வந்து இந்த மாதிரி 4 ட்ரே இருக்கு. அப்புறம் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக், நந்தினியோட பூஸ்ட்டு, மாமாவுக்கு பாதாம் மிக்ஸு, அப்புறம் எங்கள் அம்மாவோட சோன் பப்படி, மாடியில் கயிறு. நம்ம ஃபோட்டோஷூட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி நஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மாடியில் கயிறு கட்டுறதுக்காக ஒரு மாதிரி நைலான் ரோப்புன்னு சொன்னாங்க இது. ஸோ இந்த ரோப் செட் இத்தனை வாங்கியிருக்கேன். நமக்கு வந்து நல்லா ஒரு 5 கொடி மாதிரி வரணுங்கிறதுக்காக. அப்புறம் வந்து மாமாவோட ஃபேவரட் கேஸ் சில்வர் வந்து ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை. சில்வர் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் டூத் ப்ரஷ், அம்மா ஒரு வடிகட்டி கேட்டிருந்தாங்க. நம்ம வாஷ் பேஷனில் ஃபில்டர் பண்ணுவோம்ல, அதுக்காக இந்த வடிகட்டி. அப்புறம் பாட்டில் கிளீனர், நிறைய நாப்கின் பால்ஸ், ஒரு ரீயூசபிள் கிச்சன் டவல், அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் ஒன்று, ஹமாமோட ஹேண்ட் வாஷ் ஒன்று, அப்புறம் விம் லிக்விட் 2 பாடி லூஃபா. இதெல்லாம் நான் எப்போ போனாலும் ஒன்று எடுத்து போட்டு வந்துடுவேன். ஒரு வாட்டர் ஸ்ப்ரே. ஸோ வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஸ்கின் கேருக்கு ஒன்று, என்னோட பழசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ஒரு புது வாட்டர் ஸ்ப்ரே பாட்டிலு. அவ்வளோதான். ஒரு பேபி ஆயில், இன்னும் நாப்கின் பால்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது. இப்போ மாமா ஹோட்டல் கிளம்புனதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா குர்தாஸையும் முதல்ல மடிக்கணும். மடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணணும். அதில் அரேஞ்ச் பண்ணுறது, இதில் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம். மாமா ஷர்ட்லாம் அயன் பண்ண கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக அந்த பைப்பில் போட்டு வைக்கணும். இந்த வேலையெல்லாம் தான் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ பால் வந்து அடுப்பில் போட்டிருக்கேன். காலையில் ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இதில் வந்து பூஸ்ட்டும் டீயும் போட்டு எல்லாரும் குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு நான் வந்து ட்ரெஸ்அப்லாம் கழட்டிட்டு மறுபடியும் போய் வார்ட்ரோப் தான் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வார்ட்ரோப்ல இருந்து எல்லாம் ஹேங் பண்ணியிருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இதை ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதை வந்து அப்படியே இந்த கும்பலையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகுது எடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது வந்து உங்களோட டெரஸை வந்து மேக் ஓவர் பண்ணுங்கக்கா, ஏன் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க. கொஞ்சம் மழையா இருக்கிறதுனால அப்படியே இருக்கு. பட் அடுத்த ப்ராஜெக்டா வந்து அதை தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ டெரஸ் மேக் ஓவர் தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து ஆர்கனைசிங். இந்த சைடு வருவான்னு தெரியல, பட் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு இருக்கேன். ஸ்டாண்டை வந்து இங்கே வச்சுட்டு இந்த செட்டப் ஆஃப் பாக்ஸஸ் வந்து வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போதான் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கணும். தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் vlogல இது எந்த அளவு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதோட இங்க vlog முடியுது. ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் எடுத்து அடுக்கிட்டு இருக்க போறேன். அவ்வளவுதான் செய்ய போறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல இதை எந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன்னு காட்டுறேன். ஓரளவு இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படிங்கிற இதோட இருக்கேன். இப்போ ஈவினிங் ஆகுது, இன்னைக்கு நைட்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிற பிளானோட தான் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் vlogல இது எந்த அளவு முடிச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணுங்க. Have a nice day. Thank you so much for watching. Bye bye.